ஒன்றும் மக்களே ஒரு சம்பவம். சரி சொல்லக்கூடாது. ஒரு மவுண்ட் ட்ரெஸ் வாங்கினோம், ஒட்டுறேன், சம்பவம் ஆகிட்டு இப்போ பழைய மவுண்ட்டுக்கே வந்தாச்சு. அது 2 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ல அதே கிண்டி. Hello guys, welcome back to the channel. ஒரு மோட்டோ vlog நாளைக்கு அப்புறம் அண்ட் நம்ம ஹோட்டலில் அது ஒரு விஷயம். நல்லா இருக்கு, போகிறோம் நினச்சதுக்கே நல்லா இருக்கு. எங்கே போகிறோம்னா ஹில் ஸ்டேஷன் தான் ஆப்வியஸாக. ஒரு மூணார் போகலான்னு ஐடியா. பட் எங்கே போகிறதில்ல, எப்பவும் நான் ஏதாவது சொல்லுவேன். கிடைச்ச போகிற டெஸ்டினேஷன் கொஞ்சம் ஏற்கு மாறாக தான் இருக்குது. சிக்கிம் நினச்சிட்டு போனால் நேபாள் போகிறோம், இந்த மாதிரி தான் ஏதாவது நடக்குது. சரி, அதனால் இப்போது ஃபஸ்ட்டு பிளான் டே 1 இன்றைக்கி எங்கே போகிறோன்னா காலைல போய் மேகமலை போகலான்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். இப்போ டைம் கரெக்டாக 9:43. ரொம்ப லேட்டாக தான் கிளம்புறோம். 9 o'clock பிளான் பண்ணோம். இந்த ஆனந்தூர் தான் நிற்கிறோம். ஓகே, டைம் நம்ம டைம் தான், அப்படி தானே போயிடலாம். மார்னிங் அவங்க அங்கேருந்து வந்துடுவாங்க கொஞ்சம் பேர், ஒரு 2 பைக் வருது, 4 பேர். ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் மார்னிங் வந்துடுவாங்க. அவங்க வந்து மேகமலை அவங்க கூட போகலான்னு ஒரு பிளானு. அவங்க வந்து ஊர்லேருந்து வராங்க, திருநெல்வேலியிலேருந்து. அண்டு நம்ம சென்னையில் இருந்து கிளம்பியிருக்கோம். 9:43. எனக்கு தெரிஞ்சு மார்னிங் ஒரு 6-7 போனால் போதும். பொறுமையாக தான் போக போகிறோம். பெருசாக ரஷ் ரைடெலாம் இல்லை. அண்ட் என்ன சம்பவம், முதல்ல இந்த மவுண்ட் ஒன்று மாற்றினேன், அது பிஞ்சு கொஞ்சம் விழுந்துருச்சு. நல்ல கேமரா பிடிச்சிட்டேன். ஏதோ லக்கு தான். நான் ஓட்டியிருந்தா கண்டிப்பாக கீழே வந்துருக்கோம். ஏதோ இதில் நான் பின்னாடி உட்காந்தனால நான் பிடிச்சிட்டேன். இப்போ பெட்ரோல் போடணும், அப்புறம் ஏர் செக் பண்ணணும். இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கணும், ஒழுங்காக பண்ணலை. என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க கைஸ். பாய். தெரில, காடு தான் நினைக்கிறேன். இந்த 10 ரூபா கூட இல்லாமல் அந்த ஐயோ ரெக்கார்ட் பண்ணுறேன். 10 ரூபா கூட இல்லாமல் இருக்கும் பர்ஸில். ஏடிஎம் போகணும்ல. என்னடா இது இவ்வளோ கூட்டமாக இருக்கு. நீ வந்து நவுண்டணும், ஃபுல் தானே. ஆமாம் ரவுண்ட் பண்ணிடுங்க. ஓகே எப்படி தெரியுமா, மேலே வந்துட்டு ஆட்டாம ஓட்டுங்க. இரு
1100 10 லிட்டர் ஆல்மோஸ்ட். ஓகே 1100 இப்போ போட்டிருக்கோம். 11 லிட்ரு. யார் செக் பண்ணிட்டோம்னா ஃப்ரீயாக நிப்பாட்டாமல் ஒரு 100+ கிலோமீட்டர் ஓட்டிடலாம். அண்ட் புது க்ளவுஸ் வரேன். இது எப்படி எனக்கு வந்து அது ரைடு போடலை இன்ன வரைக்கும். கை எப்படின்னு தெரில, பார்க்கணும். அண்டு இப்போ தான் கெட்டிருக்கும். நல்லா தான் இருக்குது. நின்னா ஓகே தான். எங்கேயும் இல்லை, அதே கிண்டி. என்ன கொஞ்சம் ஏர்போர்ட் தாண்டிக்குமா? ரொம்ப மோசங்க டிராஃபிக். கீழோடி வந்தால் டிராஃபிக்கு, மேலே வந்தால் வேணாங்கிட்ட. வா 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 பேக். ஓகே. போயிட்டுருக்கோம். ஒரு அப்டேட் இல்லைங்க. அப்டேட்டும் முடுக்க ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரமாக டிராஃபிக்லேயே இருக்கிறோம். அவுட்டரே போக முடியல. ஒரு அன்இன்வைட்டட் கெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, இன்வைட்டட் கெஸ்ட்டு தான். ஆனால் இப்போ இன்வைட்டட் தான். ஐயோ வாய் வேறு குளருது. அதான் மழை பெய்யுதுங்க. லைட்டாக ஆரம்பிக்கிறோம். க்ளவுடியாக வேறு இருக்குது, பயங்கர க்ளவுடியாக இருக்குது. செமையாக பெய்யும்னு நினைக்கிறேன். இப்போ வேணாம், கொஞ்சம் நேரத்துக்கு வேணாமே. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் அவுட்ரு போய்க்கலான்னு பார்க்குறேன். ஏமரா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, ரெயின்கோட் இருக்குது. நம்ம என்ன ஆனாலும் நிறுத்த போகிறதில்லை. என்னதான்ப்பா வேணும் சூப்பர் பைக் பாய்ஸ். ரொம்ப நேரம் ஒரு R15 V4 வந்துட்டே இருக்காரு. அவர் போக மாட்டேங்கிறாரு. நாங்கள் ஒரு ஸ்பீடில் தான் போகிறோம். ஐயோ சரியான மழை. எங்கே போனாமல் போட்டு கிளம்பிருக்கலாம் போல். ஸோ இனிமேல் உங்களுக்கு வேலை இல்லை. கோப்ரோவுக்கு உள்ளே வச்சுட்டு மழை நின்னதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பாய். தூரமாக இருப்பேன்னு தெரியும். ஸோ இப்போ திண்டுக்கல் போயிட்டுருக்கோம் ஃப்ரம் திருச்சியிலேருந்து. அண்டு டீ ஸ்டாப் வந்திருக்கோம். திருச்சி டைம் என்னென்னா இப்போ 4:54, ஆல்மோஸ்ட் 5 ஆகிடுச்சு. செம்ம ரெயினுங்க. திருச்சி வரைக்கும் விடவே இல்லை. பயங்கர ரெயின் இல்லைன்னா மேபி கொஞ்சம் சீக்கிரம் வந்துடலாம். லேட் ஆகிடுச்சு. பார்க்கலாம், வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ கொஞ்சம் இல்லை மழை இந்த பக்கம். மேபி நம்ம கண்டினியூ பண்ணலாம். பை. ஓகே கைஸ், டீ பிரேக் முடிஞ்சு கிளம்பலாம். இல்லை யானை ஒரு செம ஃபன்னியான விஷயம் நடந்துச்சு. இந்த டீ கடை இல்லை, இன்னொரு டீ கடை. அதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில் நிப்பாட்டினோம். ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. சரி வேணாம், நம்ம வேறு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு வண்டி ரிவர்ஸ் எடுத்தோம். வேறு ஒன்றும் இல்லை, பிரேக் அடித்து ரிவர்ஸ் எடுக்க போனோம். அப்படியே வண்டியை ரைட்டை திருப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சாஞ்சிட்டு இவர் காலை ஊனிட்டான். ட்ரை பண்ணிட்டான். வண்டி வெயிட்டுக்கு பேக் வெயிட்டுக்கும் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே கீழே போட்டு அப்புறம் வந்து 2 பேர் தூக்கி விட்டு அப்படியே அசிங்கப்பட்டு
அவமானப்பட்டு துக்கப்பட்டு குணுகப்பட்டு அப்புறம் வந்துட்டோம் இங்கே அடுத்த கடை. சரி சரி சிரிக்காங்க தம்பி, அவமானப்பட்டு 2 பேருக்கும் பங்கு உண்டு இதில். சரி அப்புறம் அடுத்த கடைக்கு வந்து டீயை குடிச்சிட்டு கேஷ்டெல்லாம் கிளம்பியாச்சு. நம்ம எங்கே இருக்கோம் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருச்சி திண்டுக்கல் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். நம்ம போக போகிறது மேகமலை. நம்ம ஊர்லேருந்து கிளம்புன திருநெல்வேலிலேருந்து கிளம்புன 2 பேர் வந்து ஆல்ரெடி பகல் வந்துட்டாங்க. இன்னொரு 1/2 hour to 45 minutes தான் அவங்களுக்கு இது இருக்குன்னாங்க, அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. ஸோ அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு, நம்ம போவோம். See you guys, மோட்டோ விளாகில் பார்க்கலாம். ஹலோ கைஸ், திண்டுக்கலுக்கு இன்னும் 60 kilometers இருக்குது. நல்லா இருக்குது ரோடு, ஒயிட் ரோடு தான், நல்லா நீட்டாக ஸ்மூத்தாக தான் இருக்குது. லைக் சும்மா பாட் ஹோல்ஸ் தான் இல்லை, எல்லாம் நீட்டாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் பிடிச்சாதான் அங்கே அப்புறம் கரெக்டாக இருக்கும். ஒருவேளை மேபி ஆஃப்டர் திண்டுக்கல் எப்படி இருக்குன்னு தெரில, அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப டைம் கொடுத்துருக்காங்க, மேப்பில் வந்து ரொம்ப டைம் காட்டுது, 4.5 hours கிட்ட காட்டுச்சா. அதனால தான் டவுட் வந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் போல. ஸோ அதனால் இப்போ இருக்கிற நல்ல ரோட்டில் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். நான் சொன்னால அவங்க வேறு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்படியும் மேகமலைக்கு அலோவ் பண்ணாத செக் போஸ்ட் வந்து 8 o'clock தான் அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7 to 8 அந்த டைம் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் 7 or 8 யாருக்கும் தெரில, கிளியராக தெரில எங்களுக்கு. மேபி 7 இருந்தாலும் 8 இருந்தாலும் ஓகே தான். எப்படி நாங்கள் 8 கிட்ட தான் போவோம். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே மேகமலையிலையும் என்ன பார்த்துட்டு டைம் இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 பிளேஸ் பார்த்துட்டு அப்புறம் தான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி பிளான் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நிறைய பேடுங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு மழை, இன்னைக்கு நல்லா நிறைய விளாக் நீட்டாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். மழை வந்துருச்சு, அப்படியே எடுத்து உள்ளே வச்சாச்சு. இந்த டேங்க் பேக்கில் வேறு கவர் ஒழுங்காக வைக்காமல் அது பறந்து போய் தண்ணி இதெல்லாம் உள்ளே இறங்கி நிறைய சம்பவம் ஆயிடுச்சு. பேக்குள்ளே தண்ணி லைட்டாக இறங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரெயின் கவர் வேறு பறந்து போயிடுச்சு. அப்புறம் சொன்னேன்ல, நிப்பாட்டிகிட்டு இருக்கும்போதே வண்டி கீழே போட்டாச்சு. செம்ம வியூங்க, தெரியுதான்னு வேற தெரில. ஆனால் செம்ம வியூ, 2 மலை இந்த பக்கம் இந்த பக்கம் மலை பயங்கரமாக இருக்கு. பகலில் வரந்தா நல்லா இருக்கும். நீங்கள் இன்னும் பகலில் பார்க்கலாம், அது லேட்டாக நல்லா இருக்கும். ஸோ திண்டுக்கல்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னொரு 115 கிலோமீட்டர் காட்டுது, 115 கிலோமீட்டர் காட்டுது. மேகமலை இன்னும் அவங்க ஒரு லொக்கேஷன் வந்துட்டு லொக்கேஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அந்த லொக்கேஷனோட டிஸ்டன்ஸ் பார்த்துட்டு சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் 90 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்.
2.5 hours காட்டுது. பிகாஸ் இந்த ரோடு பார்த்தீங்கல்ல இப்படி தான் இருக்கு, சிங்கிள் ரோடு ஆயிடுச்சு. நல்லா அழகாக இருக்குங்க ஊர், அமைதியாக. காலையில் இங்கே நிறையா ஒருத்தர்ல நல்லா அமைதியாக இருக்கு. ஓகே பாய். என்ன வியூ, என்ன வியூ, சூப்பராக இருக்குங்க. அப்படியே பாருங்க. ஆஹா, வேற மாதிரி இருக்கு. அதாவது அங்கேருந்து ஒரு மவுண்டன் நல்லா இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. அது வந்து கொடைக்கானல் மலை. அது இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நாங்களே. அதை சுற்றி தான் போயிட்டு இருக்கோம் போல. தாண்டிட்டோம். அதில் ரைட் எடுத்துருந்தா கொடைக்கானல் போயிருக்கலாம். அந்த மலை அங்கே இருக்கு. அது ஃபுல்லாகவே கோடை ஹில்ஸ் தான். ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன். பாய். இப்போ எடுக்கிறேன். அதாவது சும்மா வந்தவங்க பார்த்தா டேம் தெரியுதுங்க. இருங்க காட்டுறேன். இப்போ ஒரு நிமிஷம். சும்மா தான் மேப்பில் பார்த்தேன், ஏதோ தெரியுது. அந்த பக்கம் டேம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. வைகை அணை, வைகை டேம். வாவ், திறந்து விட்டோம் சொல்லுவாங்களே, இங்கதான் போல. நல்லா இருக்கு, பீஸ்ஃபுல்லா. போமா, கிளம்புமா. ஹலோ கைஸ், அதாவது நான் உலகத்திலேயே உளுந்த வடைக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரம் ஆண்டிப்பட்டி கனவா காத்து. ஓகே பாய். போயிடுச்சா பேனா வச்சுருந்தது என்ன அறியாமல் மூடி அழுந்துறவுமே நான் தூக்கத்தில் வச்சு நின்றுட்டு தேய்ச்சி ஊரம் போடா போகிறேன். சிவானுக்கு வாங்கணுமா? தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க. இப்படி இருக்காளா? இப்படி சாப்பிட்டு சும்மா இருப்பா. ஓகே, மயிலாடும்பாறை இல்லை, அங்கே தான் 2 பேர் நிற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே எதுவும் கடை இருக்குமா? அப்போ சரி. போண்டதாட்டும் மாட்ட முடியல. உள்ள உள்ள சின்ன சொல்லி போகிறதுக்கு மயிலான பறவை இருந்தா கூட்டங்கள பேசாமல் ஃப்ரீயாக விட்டுறியா? போட்டியா? லாக் போட்டியா இல்லையா? லாக் போட்டேன். அப்போ ஜிப்பு நான் எடுத்துருவேன். உள்ள சார் நான் போட்டுருவேன்.
$70%. சரிண்ணா. எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா. சென்னை ப்ரோ. இது இப்போ மேகமலை. மேகமலையா? எப்படி ப்ரோ கிளைமேட் எப்படி இருக்கும்? மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கா? அதுக்கு தான் ப்ரோ வந்திருக்கோம். மழை பெய்யா ரோட்னா நல்லாவே இருக்கு. அப்படியா? ஓகே. போயிட்டு எங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு கல்யாணம் அங்கே அட்டன் பண்ணிட்டு தேனியில் அப்படியே மூணாறு அப்படியே போகலான்னு பாவம் ப்ரோ. கிளைமேட் அருமையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அப்படியே ரொம்ப குளிராகவும் இல்லை, மழையும் இல்லை, பக்காவாக ப்ராப்பராக இருக்குது. ஐயோ காப்பி ரேட் வந்துடும். ஓகே, ரோடு ஜிகின்னு ஆரம்பிச்சிருக்கு, உடஞ்சி இருக்குது. அது கொஞ்சம் தூரத்துக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம அவங்க லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுவோம். ஒரு 18 minutes காட்டுது. போகலாம் பார்க்கலாம். டீ கடையில் ஒரு அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார், சூப்பராக இருக்கும், மேலே மழை பெய்யும், அப்புறம் நல்ல குளிர், அப்புறம் கீழே சின்ன சுருளி போங்க அப்படின்னு சொன்னார். அது பிளான்லாம் இருந்தோம். அவரும் சஜஸ்ட் பண்ணார், நல்லா இருக்குது, இப்போ நல்லா தண்ணி இருக்குது, சாம குளிர் இருக்குது அப்படின்னாங்க. சரி ரைட்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கான். உடஞ்சிருந்தோன்னே அவ்வளோதான், ஒன்றும் இல்லை.